வணக்கம் நண்பர்களே, என்னோட மினி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. காலையில எழுந்து சுறுசுறுப்பா கிளம்பிட்டேன். ஏன்னா ஊருக்கு கிளம்பணும். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே சூப்பரா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஃபீஸும் வந்துட்டு செக்இனும் பண்ணிட்டேன். காலையில தண்ணி குடிக்க மாறேன்ட்டேன். ஸோ ஆஃபீஸ் வந்து ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் போயிட்டு ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒர்க்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நண்பர்கள் டீ குடிக்க கூப்பிட்டாங்க. சரி போய் ஆஃபீஸ்ல போய் ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்ப வந்து மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு பாய் பாயா சொல்லிட்டு அப்படியே நம்ம நண்பர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டில் ஒன்றும் வண்டி எடுத்துட்டு போறப்பதான் அந்த அழகான ஏரியா ஒன்று பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் சூப்பரா ஸ்விம் பண்ணிருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவர் வீட்டுல வண்டியை விட்டுட்டு 1 கிலோமீட்டர் தான் நடந்து போனோம். சோம்பேறித்தனமா இருந்துச்சு சொல்லிட்டு ரேபிடோ பண்ணலாம் பார்த்தா அது 10 நிமிஷம் காட்டுது. அதுக்கு நடந்தே போலாம் பெட்டர்னு சொல்லிட்டு நடந்தே வந்து பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆயிட்டேன். அங்க இருந்து பாண்டி போறது ஒரு பஸ் பிடிச்சி இன்னும் ஸ்டாப் போனோம். ஸோ வெயிட் பண்ணிருந்தேன். பஸ் வந்துருச்சு. அப்படியே பஸ்ல ஏறி இங்க வந்து பார்த்தா வருது பாண்டி பஸ் 1 மணி நேரமா வருது. 1 மணி நேரமா வெயில நின்று நானும் டயர்ட் ஆயிட்டேன். மதியம் சாப்பாடுமே சாப்பிடல. உடனே ஒரு பஸ் வந்துச்சு. அதுல ஏறி எப்படி இடமுமே இருந்துச்சு. அங்க உட்காந்து திரும்ப லாகின் பண்ணிட்டு திரும்ப ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 hours நம்ம பாண்டிக்குமே ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோடனே தம்பி கால் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிக்கோ சொன்ன. அவரு வந்தாரு. வந்தவனே வாடா கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட சூப்பரான தரிசனத்தை போட்டு அப்படியே போயிட்டு நம்ம அண்ணன் கடையை பார்த்தா ஃப்ரேம் கடையை பொம்மை கடையா மாத்தி வச்சுக்கிறாரு. என்னன்னு கேட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குமே ரீச் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஞாபகம் வருது என்னோட நண்பரோட அண்ணனுக்கு ரிசப்ஷனு. ஸோ சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம தம்பியை கூப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்து தூங்கிட்டேன். குட் நைட்.